வணக்கம். நான் மறைந்தாலும் என்னை நம்பி இருப்பவர்களுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். என்னை நம்பாதவர்களுக்கும் நம்பிக்கை வரும் பொருட்டு உதவிகள் செய்வேன் என்று தன்னை தேடி வந்தவர்களிடம் அடிக்கடி சொல்வதை வழக்கமாக கொண்டவர்தான் இந்த சுவாமிகள். அவர்தான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். 1876 ஆண்டு அவதாரம் எடுத்து 1949 ஆண்டு பரிபூரணம் ஆன இந்த சுவாமிகள் தம் வாழ்நாளில் நிகழ்த்திய அற்புதங்களும் சித்தாடல்களும் ஏராளம். மரணம் அடைந்த 3 பேரை விபூதி பூசி உயிர் பிழைக்க வைத்த சிறப்பு இவருக்கு உண்டு. அதிலிருந்து இவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற மகான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் என்று சொல்லப்பட்டாலும் இவரது உண்மையான பெயர் என்ன என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. கோவை மாவட்டம் மஞ்சம்பாளையத்தில் இவர் பிறந்தார். கந்தசாமி அர்த்தநாரி அம்மை தம்பதியரின் மகனாக 1876 சுவாமிகள் பிறந்தார். ஆனால் அவர்கள் திடீரென மரணம் அடைந்ததால் சுவாமிகள் யாரும் இல்லாத ஆதரவற்றவராகினார். பல ஊர்களில் பல வேலைகள் செய்து எப்படியோ பிழைத்து வந்த அவர் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உள்ள செல்லக்குறிக்கி என்னும் இடத்தில் இருந்த எரிதாதா சுவாமிகளிடம் போய் சீடராக சேர்ந்தார். அதுதான் சுவாமிகளின் வாழ்க்கையே புரட்டி போட்டது. அப்போது சுவாமிகளுக்கு சுமார் 10 வயது தான் இருக்கும். ஆனால் அவரது நடவடிக்கைகள் அனைத்தும் ஆத்ம ஞானம் பெற்றோர் போல் இருந்தது. நெற்றி நிறைய விபூதி பூசியிருப்பார். அவரது கண்கள் தீட்சண்யமானவை, கூர்மையாக இருக்கும். உன்னிப்பாக பார்த்தால் அவர் கண்களில் இருந்து ஒளி வீசுவது போல இருக்கும். எரிதாதா சுவாமிகளும் இதை கவனிக்க தவறவில்லை. இவன் சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதனால் சுவாமிகளை சீடனாக ஏற்றுக்கொண்டு எல்லா யோக ரகசியங்களையும் சொல்லிக் கொடுத்தார். இதனால் 11 வயதிலேயே எல்லா யோக கலைகளையும் தெரிந்து கொண்டு புடம் போட்ட தங்கமாக சுவாமிகள் மிளிர்ந்தார். குறிப்பாக அந்த சிறு வயதிலேயே சுவாமிகள் நவகண்ட யோகத்தில் தேர்ச்சி பெற்றார். ஒரு நாள் சுவாமிகளை அழைத்த எரிதாதா சுவாமிகள், உனக்கு இறைவன் அளித்துள்ள வாழ்வை பிறருக்கு பயன்படுத்த வேண்டும். எனவே இறைவனுக்கு இறைப்பணியையும் மக்களுக்கு பிணிகளை நீக்கும் பணியையும் செய் என்றார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கிருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சுவாமிகள் கேட்டார். அதற்கு எரிதாதா சுவாமிகள், இப்போதே புறப்படு, தெற்கு நோக்கி செல், உனக்குரிய இடம் வரும் என்றார். குருவின் உத்தரவை ஏற்று ராமலிங்க சுவாமிகள் கர்நாடகாவிலிருந்து தெற்கு நோக்கி நடந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். தஞ்சை தரணியில் அகத்திய நதி எனப்படும் வெட்டாற்றின் கரை அமைந்துள்ள அமைதியான கிராமமான பாடகச்சேரிக்கு வந்தார். இங்கு வெட்டாறு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் அது காசிக்கு இணையான புனிதமான இடமாக கருதப்படுகிறது. அந்த ஊரின் அமைதி பிடித்து போகவே அங்கேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்தார். அப்போது சுவாமிகளுக்கு வயது 12. இந்த சிறு வயதில் சும்மா இருந்தால் யார் சோறு தருவார்கள்? எனவே பாடகச்சேரிக்கு மேற்கே உள்ள பட்டம் என்னும் கிராமத்தில் உள்ள பண்ணையார் வீட்டில் மாடுகளை மேய்க்கும் வேலையில் சேர்ந்தார். தினம் காலையில் காட்டுக்குள் மாடுகளை ஓட்டி சென்று அவைகளை மேய விட்டு பிறகு மாலை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுதான் சுவாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சில ஆண்டுகள் அவர் இப்படி மாடுகளை பராமரிக்கும் பணியை செய்து வந்தார். தான் ஒரு சித்த புருஷர் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு முறை அவர் மாடு மேய்க்க போனார். மாலை நவகண்ட யோகத்தில் ஈடுபட்டவர் அப்படியே அதில் ஆழ்ந்து விட்டார். மாடுகள் வீடு திரும்பாததால் சந்தேகம் அடைந்த பண்ணையார் தன் வேலைக்காரர்களை காட்டுக்குள் அனுப்பி பார்த்து வர சொன்னார். காட்டுக்குள் வந்தவர்கள் நவகண்ட யோகத்தில் இருந்த, அதாவது உடம்பை 9 துண்டுகளாக பிரித்து போட்டு கொண்டிருந்த சுவாமிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மாடு மேய்க்கும் இளைஞனை யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் என்று அலறியபடி ஊருக்குள் திரும்பி ஓடி வந்தனர். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் மாடுகளுடன் சுவாமிகள் திரும்பிக் கொண்டிருந்தார். அதன் பிறகே தன்னிடம் வேலை பார்க்கும் இளைஞன் சாதாரண நபர் அல்ல என்பதை பண்ணையார் உணர்ந்தார். சுவாமிகளை அழைத்தார். தம்பி, நீங்க பெரிய மகான். அப்படிப்பட்ட உங்களை வேலை வாங்கினால் நான் பெரிய பாவம் செய்தவனாகி விடுவேன் என்று கூறி கையெடுத்து கும்பிட்டார். இதையடுத்து சுவாமிகள் அந்த பண்ணையார் வீட்டு வேலையில் இருந்து விலகினார். பாடகச்சேரிக்கு வந்த அவர் வெட்டாற்றுக்கு எதிர் திசையில் ஓரிடத்தில் வேல் நட்டி தண்டபாணி ஆலயம் என்ற பெயரில் முருகன் கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினார். முதலில் இறைப்பணியாக தொடங்கிய அவரது சேவை நோய்களை தீர்க்கும் மருத்துவ சேவையாகவும் பசியை போக்கும் அன்னதான சேவையாகவும் மாறியது. பணக்காரர்கள், ஏழை, எளியவர்கள் என்று எல்லா தரப்பினரும் அவரை தேடி வந்தனர். அவர்களுக்கு மூலிகைகளும் விபூதியும் கொடுத்து நோய்களை தீர்த்து வைத்தார். இதனால் தினமும் நிறைய பேர் அவரை தேடி வந்தனர். பாடகச்சேரியிலிருந்து இந்த பணிகளை செய்ததால் அவரை எல்லோரும் பாடகச்சேரி சுவாமிகள் என்று அழைத்தனர்.
நாளடைவில் அதுவே அவரது பெயராக மாறியது. பாடகச்சேரி மக்களை அவர் ஆத்ம ஞான பாதைக்கு அழைத்து வந்தார், அன்னதானம் செய்ய வைத்தார். அது மட்டுமன்றி பாடகச்சேரியில் உள்ள ஆலயங்களையும் மடங்களையும் பராமரிக்க பிடி அரிசி திட்டத்தை மக்களிடம் அறிமுகம் செய்தார். ஒவ்வொரு வீட்டிலும் சமையல் செய்யும்போது ஒரு பிடி அரிசியை தர்மத்துக்கு என்று எடுத்து வைப்பதே பிடி அரிசி திட்டமாகும். இதனால் அவர் புகழ் பரவியது. 1922ஆம் ஆண்டு மற்றும் 1932ஆம் ஆண்டுகளில் அவர் சுமார் 1,00,000 பேருக்கும் மேலானவர்களை திரட்டி அன்னதானம் வழங்கினார். தகவல் தொடர்பு இல்லாத அந்த காலத்தில் அவர் அத்தனை பேரை திரட்டி அன்னதானம் கொடுத்தது பிரமிப்புடன் பேசப்பட்டது. அன்னதானம் மட்டுமின்றி அவர் நடத்திய பைரவ பூஜையும் மக்கள் மத்தியில் நம்ப முடியாத ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பைரவ பூஜை என்றால் பைரவர் சிலைக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகள் அல்ல. நூற்றுக்கணக்கான நாய்களை ஓரிடத்தில் வர செய்து செய்யப்படும் பூஜையை தான் சுவாமிகள் பைரவ பூஜை என்று கூறி வந்தார். பைரவ கடவுளின் அம்சமாகவும் வாகனமாகவும் நாய் இருப்பதால் நாய்களை வரவழைத்து பூஜை செய்வதை அவர் வழக்கத்தில் வைத்திருந்தார். நேபாள மன்னரும் பைரவ உபாசகருமான ராஜாராம் சுவாமிகள் காட்டிய வழியில் இந்த பைரவ பூஜை நடத்தப்பட்டது. அந்த பூஜையை சுவாமிகள் நடத்திய விதம் அலாதியானது. பைரவ பூஜை செய்வதற்கு முந்தைய தினம் மாலை பாடகச்சேரி அருகில் உள்ள சுற்று வட்டார கிராமங்களுக்கு சுவாமிகள் செல்வார். அங்குள்ள நாய்களை பார்த்து சிரித்தபடி ஏதோ சொல்லிவிட்டு வருவாராம். மறுநாள் காலை 300 பேருக்கு சமையல் செய்யுங்கள் என்பார். அதன்படி வடை பாயாசத்துடன் சாப்பாடு தயாராகும். பிறகு வாழை இலை போட்டு அனைத்து வகை உணவுகளையும் பரிமாறுவார்கள். ஊரே திரண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் போது சுவாமிகள் ஒரு சிறு கம்பால் தரையை தட்டுவார். அடுத்த வினாடி எங்கிருந்து தான் வருமோ நூற்றுக்கணக்கான நாய்கள் வரிசையாக அங்கு வந்துவிடும். ஒவ்வொரு இலை முன்பும் தலா ஒரு நாய் போய் நிற்கும். சாப்பிடுங்கள் என்று சுவாமிகள் சொன்னதும் இலையில் உள்ள உணவு வகைகளை நாய்கள் சாப்பிடத் தொடங்கும். சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே அதே இடத்தில் நாய்கள் நிற்கும். நல்லா சாப்பிட்டீங்களா? போய் வாருங்கள் என்பார். உடனே அனைத்து நாய்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கிருந்து வெளியேறி செல்லும். ஒரே இடத்தில் சுமார் 300 நாய்களுக்கு சுவாமிகள் அடிக்கடி இப்படி பைரவ பூஜை நடத்தியதுண்டு. இந்த நாய்கள் எங்கிருந்தன, எப்படி பாடகச்சேரிக்கு வந்தன, எப்படி திரும்பி செல்கின்றன என்பனவெல்லாம் நேரில் பார்த்த மக்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. ஒரு இடத்தில் 2 நாய்கள் இருந்தாலே சண்டை போடுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் 300 நாய்கள் ஓரிடத்தில் வந்து சண்டை போடாமல் நின்று சாப்பிட்டு விட்டு செல்வதை மக்கள் நம்ப முடியாமல் பார்த்தனர். மக்களின் பார்வைக்கு தான் அவை நாய்கள். ஆனால் சுவாமிகளுக்கு அந்த நாய்கள் தேவர்களாகவும் மனிதர்களாகவும் தெரிவார்களாம். இத்தகைய பூஜையை சுவாமிகள் அடிக்கடி நடத்தியதால் அவருக்கு ஸ்ரீ பைரவ சித்தர் என்ற பெயரும் வந்தது. சுவாமிகளிடம் மற்றொரு அபூர்வ ஆற்றலும் இருந்தது. அவர் தன்னிடம் உள்ள விபூதியை எடுத்து ஆபத் சகாயம் என்று சொல்லி யார் மீது பூசிவிடுகிறாரோ அவரது நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். இப்படி அற்புதத்துக்கு மேல் அற்புதங்கள் செய்த பாடகச்சேரி சுவாமிகள் தன் இறுதி நாட்களில் சென்னை திருவெற்றியூருக்கு வந்து தங்கினார். 1949ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் தினத்தன்று அவர் திருவெற்றியூரில் பரிபூரணம் ஆனார். திருவெற்றியூரில் பட்டினத்தார் கோவில் தெருவில் உள்ள மடத்தில் பாடகச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதி உள்ளது. அந்த ஜீவசமாதி மீது லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வியாழக்கிழமைகளில் இங்கு விளக்கேற்றி பூஜை செய்தால் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. அதுபோல பாடகச்சேரியில் உள்ள மடத்திலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. பௌர்ணமி தோறும் அங்கு 9 நாய்களுக்கு விருந்து கொடுக்கும் வழக்கம் உள்ளது. அங்கு நாய்களுக்கு விருந்து கொடுத்தால் பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது.